ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் ரோடோட 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல வா பறக்கலாம் அப்படின்னு கப்பலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பா. அந்த இடத்துல நீதா ரோஸ், நாதா ஜாக் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் நீட்டி அழகா பறந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல கூட அவனுக்கு பயம் இருந்திருக்கும். எனிஹவ் எப்படியோ அவனை ஆசுவாசப்படுத்தி திரும்ப வந்து வாடா பற அப்படின்ற மாதிரி கையெல்லாம் நீட்டி ஹீரோயின் அப்படியே பறந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பா இல்லையா. நீ மட்டும் பறந்துட்டு இருக்க, நான் இப்ப பறக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ முன்னாடி வந்து இப்படி என்ன மாதிரி கையை நீட்டி நின்னு வச்சுக்கோ, ஏன் பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டா இவ நகர்ந்துக்க ட்ரை பண்ண அதுல ஸ்லிப் ஆகி டக்குன்னு கீழே விழ போக ஹீரோ புடிச்சிடறான். ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல பக்கத்துல இருந்த கட்டில்ல சாஞ்சிடுறாங்க. அவ்வளவுதான், அங்க அவங்களுக்குள்ள அப்படியே முதல் முறையா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்க போனா ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா போல இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் திருட்டு போன மாதிரி அரண்மனைக்குள்ள நுழைய அங்க இருக்க வேலையாட்கள்லாம் குடுக்குன்னு ஓடி வந்து, என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, எங்கேயாவது வெளியில போனீங்களா, நல்ல இடத்துக்கு போனீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அடுக்கிட்டு போக ரெண்டு பேருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே கொட்ட முடிச்சிட்டு இருந்துட்டு, இல்ல நாங்க தனியாலாம் எங்கேயும் போல அப்படின்னு ஒரு சேர சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூஞ்சு பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நாங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போக இந்த பக்கம் ஹீரோயின் போய் பெட்ல உட்காந்துக்கிட்டு, என்ன பண்ணிட்டோம் நம்ம, எதுக்காக இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறா. இந்த பக்கம் இவனுக்கு செம சந்தோஷம். அவ கிட்ட நெருங்கி வந்து இவன் முத்தமிட ட்ரை பண்ணும் போது ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி அவளும் கிஸ் பண்ணிருப்பா. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டவ தூக்கமே வராம அவளை போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து இவ இருக்க ரூம் கிட்ட ரூமியா நடந்து வந்து ஹாஜுன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இவ ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ல உட்காந்துட்டு இருக்கா. அவனோட குரலை கேட்டோன்னே என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இவனுக்கு இந்த பக்கம் செம்ம சிரிப்பு. அங்கேருந்து கிளம்பினோன்னு மறுநாளும் விடியுதுங்க. இவ கிளம்பி ஆபீஸ்க்கு ரெடியாகி வரும்போது இவன் டக்குன்னு கூப்பிட, அவ போட்டிருக்க ஹீல்ஸ்னால ஸ்லிப் ஆகி கீழே விழ போக டக்குன்னு பிடிச்சிடறான். இந்த தடவையும் அதே பொசிஷன். அவ அப்படியே அவனோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஆமா நான் ஒரு சிஇஓ, நான் சக்சஸ்ஃபுல்லான சிஇஓ, நான் ஆபீஸ்க்கு போகணும், நான் வேலை செய்யணும், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்ட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி குழம்பி போனவ அங்கேருந்து கிரைசியாவோட இவனுக்கு செம்ம சிரிப்பு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நேரா சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட, ஃபாதர் நான் கேத்தலிக்லாம் கிடையாது, கிறிஸ்டியனும் இல்ல, ஆனா நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா கேட்கலாமா, நீ ஒரு தேவனின் குழந்தை, கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபாதர் நான் இப்போ பொசஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன், பேய் பிடிச்ச மாதிரி இருக்கேன் ஃபாதர், எனக்கு எக்ஸார்சம் பண்ண முடியுமா, பேய் விட்டுற சடங்குலாம் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது அப்படின்னு அவரு கேட்க, இவளோட மைண்ட் அவனை கிஸ் பண்ணதுலயே திரும்ப போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவளுக்கு அந்த காதல் அதெல்லாம் பிடிக்காது இல்லையா, சோ அவளுக்கு இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் வெளியில வந்த உடனே பிரைம் மினிஸ்டர் சந்திக்கிறா. அவரு என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இங்க கேப் புக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதென்ன பார்த்த நீ அது சர்ச்சுக்கெல்லாம் வரதாவது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப தனியாவா போக போற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என்னால தனியா போக முடியாது, நீயே கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் கார் எடுக்க போறான். அந்த சமயத்துல பிரின்ஸ் இந்த பக்கம் கால் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இந்த வெட்டிங் பத்தி நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அவ கூட சேர்ந்து போலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ ரிப்பீட் பண்ணும்போது பிரைம் மினிஸ்டர் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, தோ வரேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்றா. பட் அந்த வாய்ஸை இவன் கேட்டுட்டு இவனுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. சரி நம்ம ரெண்டு பேரும் போலாமா அப்படிங்கிற மாதிரி சாய் கேட்ட உடனே, வா உன் கூட தான் போய் ஆகணும், வண்டியை கிளப்பு அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, உனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்த்து கேட்ட உடனே, ஆமா எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா கிராஜுவலா ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்க, இது மாதிரி நான் சின்ன வயசுல தான் பண்ணேன், இப்பெல்லாம் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடமும் வந்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ கிளம்ப, இங்க பாரு ஒரே ஒரு விஷயம் உன்கிட்ட திரும்பவும் சொல்றேன்னு தப்பா நினைக்காத, நீ இது ஒரு அக்ரிமெண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்க, டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்ற தாட்ல இரு, ரொம்ப அட்டாச் ஆகிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் என்ன லூசா அட்டாச் ஆகிறதுக்கு, நான் என்ன பார்த்துப்பேன் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அவ போறதுக்கு அப்புறமும் அவளையே கொஞ்ச நேரம் பார்த்து இருந்துட்டு இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்றான். அங்க கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, உனக்கான டிவோர்ஸ் பைசாவும் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்காகவா நான் இந்த கல்யாணத்துல ஒத்துக்கிட்டேன், அதை எப்படி இவ்வளவு ஸ்டூபிட் தனமா என்கிட்ட சொல்ல தோணுச்சு அப்படின்ட்டு கோவமா நடந்து போயிட்டே இருக்கா. அங்க டூஹைஜன் வந்து என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கம்பெனியோட எல்லா ரெவன்யூவையும் இன்க்ரீஸ் பண்ணணும், பிளான போடலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. அங்க மேரேஜ் பிளான் போடுறதுக்காக கல்யாண தேதி குறிக்கிறதுக்கு ராயல் பீப்புள்ஸ்க்குனே தனியான டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு இடமும் இருக்கு, அந்த இடத்துல தான் உட்காந்து குறிப்பாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. அந்த இடத்துல ஹெட்டா இப்போ மெஜஸ்ட்ரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தான் தேதி குறிக்கணும் போல இருக்கு. அவர் முன்னாடி கேலண்டர்லாம் இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அசிஸ்டன்ட் லேடி வந்து, நீங்க தான் இந்த தேதியெல்லாம் குறிச்சாகணும், கல்யாண தேதிய நல்ல தேதியா பார்த்து குறிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் ஓகே சொல்றாரு. அந்த சமயத்துல உங்க மாமா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் வந்திருக்காங்களா, உடனே இங்க வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா மெஜஸ்ட்ரி சொல்ல, எனக்காக நீங்க கல்யாண தேதி குறிச்சிருக்கீங்க
வந்துட்டீங்க போல இருக்கீங்க மெஜஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் கேட்டுட்டே வர, ஆமா உங்களுக்கான ஒரு டேட்டை குறிச்சிருக்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இது அந்த டேட்டை காமிக்க கரெக்டா இருக்கு. இந்த டேட்குள்ள நான் அவகிட்ட க்ளோஸா பழகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப சீக்கிரமாவே குறிச்சிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மெஜஸ்ட்ரி குட்டி வாண்டும் அங்க சீலை போட்டுருது. அவ்வளவுதான், கல்யாண தேதி பிக்ஸ் ஆச்சுங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நகை கடைக்கு போயிருக்கா. அந்த இடத்துல டோஜுங்க இருக்கா. இவளுக்கான நகைய கடைக்காரங்க காமிச்சிட்டு, இது ரொம்ப அழகா இருக்கு, உங்களோட கழுத்துக்கு இன்னும் பிரமாதமா இருக்கும், நான் வேணா போட்டு விடுவா அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. அந்த நேரத்துல இது உண்மையாவே கல்யாணத்துக்கு போடுற நகையா, நீங்க கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ சாரி மேடம், உங்களுக்கான நகைய இப்பவே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி பரபரப்போட பின்னாடி பார்த்தா அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. இவங்கள யார் நீங்க வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி டோஜிங்க பார்த்து கேட்க, அவங்களாவே வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவ சிக்னல் கொடுத்துட்டு சைலண்டா நிக்க. அவ்வளவுதாங்க, அன்னிக்காரி வந்து இவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீ தனியா ஷாப்பிங் பண்ணுவ இல்லையா, உனக்கு கம்பெனி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துக்கிறா. அதை கவனிச்சு அவங்க அண்ணங்கார, இங்க வா, உனக்காக அழகான ஒரு கம்மலை பார்த்திருக்க, இது வைர கம்மல் சூப்பரா இருக்கா அப்படின்ற மாதிரி அவளோட காது கிட்ட வச்சு காட்ட, அவளும் ஈன்னு அதை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல முதல்ல நகை எடுக்க வேணாம், சாரி எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நகை எடுக்க வரலாம் அப்படின்னு ட்ரெஸ் எடுக்க போக, நாங்களும் வரோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பின்னாடியே வர, டக்குன்னு அண்ணங்காரனை கூப்பிட்டு, இங்க பாருடா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயே, அப்படியே போட்டு தள்ளிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே பேச முடியல. கொஞ்ச நேரத்துல எனக்கு சொல்லிட்டு போனா அவங்க தங்கச்சிக்காரி அப்படின்ற மாதிரி கேட்க, அவளா என்ன கொலை பண்ணிடுவான்னு சொல்றாடி, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா. ஐயோ அப்ப பின்னாடி ஃபாலோ பண்ண வேணாங்க, வாங்க போயிடலாம் அப்படின்னு அன்னிக்காரி அண்ணனை கூட்டிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதே, உண்மையாவே இந்த கம்பெனிக்காக டாக்ஸ் அது இதுன்னு கிளியர் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா எனக்கு அப்புறம் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் அண்ணன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான், அது புரியலையா உனக்கு, சரி அடுத்து எங்க போக போறோம் அப்படின்னு கேட்க, ஒரு ரியால இருக்கிற பெரிய ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோன்னா, இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா இங்கதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி டூ ஹேஜின் சொல்ல, இது பழைய காலத்து இடமா இருக்கு, பழைய காலத்து ட்ரெஸ் தான் வச்சிருக்க போறாங்க, உன்கிட்ட யாரு சொன்னது, காலையில சொன்னாங்க அரண்மனையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க போலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோயினோட நடைய மட்டும் பாருங்களேன், போகவே விருப்பம் இல்லாம பொறுமையா போறா. உள்ள அவளுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க போல இருக்கு. இதுவும் இந்த ஜோசன் காலகட்டத்து உடைகளா இருக்கு. அங்க மிஸ்டேயும் நின்றுட்டு இருக்காங்க. அதே இடத்துல கிராண்ட் பிரின்ஸும் இருக்கான். கிராண்ட் பிரின்ஸை பார்த்த உடனே பயங்கரமான சர்ப்ரைஸ் இருந்தாலும் அம்மா காட்டிக்காம அப்படியே சோய் கிட்ட, எந்த இடத்துல எனக்கான ட்ரெஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கதான் மேடம் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வழியை காட்ட, இந்த பக்கம் போய்க்கு டூ கூட பேசுறதுக்கு ஆசை, டூ இங்க வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சோஃபால ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க கிராண்ட் பிரின்ஸ்க்கு அவனுக்கான அளவெல்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் வேணும், ட்ரெஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் மாட்டி விட்டு ரெண்டு பேருக்கும் இது பொருத்தமா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஃபேஸ். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவளையே ஒத்து பார்த்துட்டு, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கண்ணிலே கேட்க, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா, கொஞ்சம் கிட்டக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி சைகை காட்ட, இவனு கிட்டக்கு வந்து ட்ரெஸ் அவளோட காலரை அரேஞ்ச் பண்றதுக்காக நெருங்கி வந்தோன்னா இவளுக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. காலரை கரெக்டா எடுத்து விட்டுறான். அந்த நேரத்துல இவ வேர்க்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூட காட்ட, ஐயோ ஃபேனை போடுங்க, ஏசியை போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹரிபரி ஆறாங்க. சோயும் இங்கே அங்கேயும் ஓடி வந்து, காத்தே வரல டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆமா டாக்டர் ஆயிரு மொத்த பேரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சோய் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானு இன்னொரு அப்பாயின்மெண்ட்ல தனியா வந்து பாத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹெல்த் எல்லாம் நல்லதா இருக்கு, நிறைய லேஸ் ட்ரெஸ் போட்டு விட்டீங்க, ரொம்ப சூடா இருக்கு, வேணாலும் இன்னொரு அப்பாயின்மெண்ட் வந்து பாத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கெல்லாம் ஒண்ணுமே அவசியம் இல்லை மேடம், நீங்க எல்லாத்தையுமே வீட்டுல போட்டு பார்க்கலாம், ஏன்னா இது எல்லாமே சீரா உங்க வீட்டுக்கு வரும், மருமகன் கட்டிக்க போற பொண்ணு வீட்டுக்கு அனுப்புற சீர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடா. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு சீரெல்லாம் போய் இறங்குதுங்க. இந்த பக்கம் உட்காந்து இவங்களுக்கு எப்படி வாழ்த்து மடல் எழுதுறது அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எழுதுறதுலாம் தப்பா போகுது. பக்கத்துல அசிஸ்டன்ட் லேடியும் பேப்பர் எடுத்து கொடுக்க அவர் பாட்டுல திகலா வரைஞ்சு தள்ளுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்திருக்க சீரை மாமனார் கையில ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓலையா கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல சோய்தா அதை கொடுக்கும்போது, சீக்கிரமா கொடுக்க முடியுமா, ஏன்னா எனக்கு 2 அப்பாயின்மெண்ட் இருக்கு, 2 மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்கேன், சீக்கிரமா என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும் போது ஒரு மாதிரி மூஞ்ச காட்ட, அதே சமயத்துல ஹீரோயினும் அப்பாவுக்கு கால் பண்றதுக்காக டயல் பண்ண போறா. அந்த நேரத்துல டூ வந்து சாங் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு சோய் அங்க வந்து, உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கா, நான் பிசிஷியனை கூப்பிடவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிடா. அந்த வந்திருக்க டாக்டரோ பல்ஸ் பிடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த நேரத்துல இப்படி எல்லாம் வேர்க்க கூடாது, ஏன்னா நீங்க ஒரு புள்ளக்கட்சி இருக்கீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா
ஆமா நான் பிரெக்னெண்டா தானே இருக்கேன் அப்படின்ட்டு இவளுக்குள்ள பயங்கரமான நடுக்கம் வந்துடுது. அந்த நேரத்துல ஜோய் இன்னன் யான் மாதிரி 2 குழந்தைகளை அழகா பிக்கணும், நீங்க 2 பேரும் ஜோடி புறாக்கள் மாதிரி சந்தோஷமா வாழணும் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா டாக்டரால அவங்களோட பல்ஸ் சரியா ரீட் பண்ண முடியல, ஏன்னா பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இருக்காத பின்ன அவங்க பயங்கரமா எக்ஸைட் ஆயிருக்காங்க. சாச்சா நாளா எக்ஸைட் ஆலங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எப்படியாவது இந்த சீன்ல இருந்து ஹீரோயினை காப்பாத்தணும் இல்லையா, போதும் அவளை செக் பண்ணதெல்லாம் போதும். அவளை சுத்தி கேள்வி மேல கேள்விகளா கேட்டுட்டு இருந்தா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்க 2 பேரையும் தனியா கொஞ்சம் விட முடியுமா அப்படின்ற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் கேட்ட உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நான் எங்கடா ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, என்ன ஒரு மாதிரி லுக் விடுற, ரொமான்டிக்கா பாக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ரொமான்டிக்கா பாக்க, முதல்ல அப்படி பாக்குறது நிறுத்து, அதுதான் என்ன குறுக்குறுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ கேஷுவலா அப்படியே தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் கேஷுவலா தான் இருக்கேன், ஆனா நீ கேஷுவலா இருக்க மாதிரி இல்லையே, உன் கால் தரையில இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன், என்ன நேத்து நடந்ததை பத்தி நீ கேக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இப்ப 2 சின்ன குழந்தைங்க மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது, இருந்தாலும் முத்தம் கொடுத்துப்பாங்க, அதுல ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல, அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனோட மூஞ்சி அப்படியே டல் ஆகுது. அந்த நேரத்துல நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சரா, என்ன புதுசா தான் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன சொன்ன அப்படின்னு அவ கேட்க, ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, உனக்குள்ள அவ மேல இருக்க காதல் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவளுக்கும் காதல் வருது, இருந்தாலும் அப்படியே தனக்கு தானே ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து நைட்டு நடந்ததுக்கு காரணம் நான் கிடையாது, நீதான் என்ன கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஆமா இல்ல நம்ம தான் அவன் நம்ம மேல சரிஞ்ச உடனே கிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கிட்ட குயின் மதா, என்னது கிராண்ட் பிரின்ஸ் நிம்மதி இல்லாம இருக்கானா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா மகாராணி, ஹிஜுனால அப்பப்போ கலங்கின மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு, ஆல்ரெடி கல்யாண தேதியும் ஃபிக்ஸ் ஆச்சு, இப்ப என்ன கலக்கம், இதெல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அவன் கூட நான் சின்ன ஒரு வாக் போகணுன்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல 2 பேரும் வாக்கிங் போயிட்டே, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மகாராணி கேட்க, எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் அப்செட்டா இருக்க, நேத்து ஈவினிங்ல இருந்து அப்செட்டா இருக்க மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்செட்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக சாங் கூட உனக்கு ஆர்கியூமெண்ட் அப்பப்போ வந்துட்டு இருக்க, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, நீங்க 2 பேருமே வெவ்வேறு உலகத்துல இருந்து பிறந்து வந்து இப்போ ஒண்ணு சேர போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பிறந்த உலகத்துல தான் என்னோட பிரதரும் பிறந்திருக்காரு, எங்களோட சந்தோஷத்தை எங்களால கரெக்டா பாத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக்க மகாராணி நினைச்சு பாக்குறா. அந்த நேரத்துல என்னால இப்படி தனியா போய் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு மெஜஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸும் வந்து நிக்கிறான். இது முன்னாடி நடந்த கதை போல இருக்கு. மகாராணி எங்கேயாவது கடைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம்னு சொன்னா மகாராஜா வரவே மாட்டார் போல இருக்கு. அதனால அவ கொஞ்சம் ஃபெடப் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அண்ணன் இன்னைக்கும் உங்க கூட வெளியில வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நான் வேணும்னா உங்க கூட சேர்ந்து வரலாமா? கிரவுன் பிரின்ஸால வர முடியலன்னா இந்த கிராண்ட் பிரின்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, உங்களுக்கு சேவை பண்ண நான் ரெடியா இருக்கேன், உங்க கூட வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியெல்லாம் நீ என் கூட வெளியில வந்தீங்கன்னா உங்க அப்பா உன்னை திட்டுவார், அவர்கிட்ட நான் திட்டு வாங்காத நாளே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அதே மாதிரிதான் இப்ப நீ ஏன் சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி குயின் கேட்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த அரண்மனையில நம்ம 2 பேரோட ரீயூனியன் திரும்ப சந்தோஷத்தை கொண்டுட்டு வருமா அப்படின்ற கேள்விய மகாராணி கேட்க, இவனும் யோசிக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல, நான் உனக்காக தான் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் முத்துமிட்டத ஹீரோயின் பண்ணதுனாலதான் நான் பண்ணன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பா. இவளும் மொபைல் எடுத்து அவனுக்கு கால் பண்ணி சாரி கேட்கலாம் ட்ரை பண்ணுவா. எதுக்காக? சின்னதா ஒரு டேட் பண்ணா தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்படியும் டைவர்ஸ் தானே பண்ணிக்க போறோம் அப்படின்னு போனை தூக்கி போட்டு அவ பாட்ட தூங்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸும் அவனோட பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து படிச்சு பாக்குறான். அதுல 3 வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல குயின் மதரோட பிரதரை காட்டுறாங்க. அவன் அப்படியே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி நினைச்சு பாக்குறான். அப்போ நெருப்பு பிடிச்சிருச்சு மாளிகையில அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி இவரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவர் நேரா வந்து மகாராஜா இருக்காரா இல்லையான்னு அரண்மனையில பாத்துட்டு அவரோட அரியணை காலியா இருக்கிறத பாத்துட்டு நடுநடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்க தன்னோட சகோதரி கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் பேசாம அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. நீ எதுவுமே பண்ணல, எழுந்துக்கோ, நீ ஒரு மெஜஸ்ட்ரி, நீ ஒரு குவீன், இப்ப பிரஸ்ல இருந்து எல்லாருமே வருவாங்க, சோ எந்த அளவுக்கு நீ பயந்து போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இது ஒரு கிரைம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ பாட்டுல புலம்ப ஆரம்பிக்கிறா. இந்த மகாராஜா பதவிய கிராண்ட் பிரின்ஸ்க்கு என் புருஷன் விட்டு கொடுத்தா என்னால தாங்கிக்க முடியுமா, அதனாலதான் இப்படி பண்ண, அவனுக்கு அரசவை ஏறதுக்கு தகுதியே இல்ல, அதனாலதான் இப்படி பண்ண, ஆனா ஃபியூச்சர்ல கிராண்ட் பிரின்ஸ் இத புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு தான் பயமா இருக்கு, அதனால நான் தான் தரமட்டமா கொளுத்திட்டேன், இது எல்லாமே என்னோட வாரிசுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் நினைச்சிட்டு உட்காந்துட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவன் மேரேஜ் அக்ரிமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு லாக்கரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இத சேவ் பண்ணி வைக்கிறான்.
அதுல எரிஞ்சு போன காகிதம் ஒண்ணு இருக்குங்க. இங்க தாங்க இருக்கு ட்விஸ்டே. ஆக்சுவலா மகாராஜா எழுதின அந்த லெட்டரோட பிட்டு பேப்பர் எரியாம இவனோட கையில இருக்கு. அதுவும் சீல் போட்டு நான் இந்த அரியணைய கிராண்ட் பிரின்ஸ் யானுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி சீல் போட்டத இன்னும் நம்ம ஹீரோ கையில தாங்க இருக்கு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த பக்கம் அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா வர ரெடி செம்ம கடுப்புல இருக்காரு. தான் பொண்ணு கிராண்ட் பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறதே பிடிக்கல. இவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாம அந்த கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க ஸ்டாப் இட் நான்சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே டென்ஷன்ல உட்கார்றாரு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இப்போ கிராண்ட் பிரின்ஸோட தான் வெளியில போயிட்டு இருக்கா. பட் முன்னாடி எல்லாம் நார்மலாவே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. பட் என்னவோ தெரியல இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட மாட்டாங்க. இந்த விஷயத்த சோயும் கவனிச்சுட்டு நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்தா எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு பண்ணி முடிக்கணும். ஆக்சுவலா அவரும் உங்களை வழி நடத்துவாரு. சாங் கிராண்ட் பிரின்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் வேலை இருக்கும். இது ஒரு சடங்கு மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்ல 4 மணி நேரமா அப்படின்னு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் ரொம்ப அமைதியா வரா. அடுத்த சீன்ல அவங்க இப்ப ஹீரோயினோட அப்பாவை தான் மீட் பண்ண போயிருக்காங்க. அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணி சில விஷயங்கள் பேசணும் போல இருக்கு. சோ வாசல்லையே அப்பால இருந்து அண்ணா அண்ணி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவங்க போன உடனே கிராண்ட் பிரின்ஸ பார்த்து வாங்க வாங்கன்னு வரவேற்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சாரி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன மகாராஜா நீங்க எப்படி வந்தாலும் எங்க வீடு தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவர் கிரீட் பண்றாரு. அவங்க அண்ணன் போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது உங்களை என்னால மறக்க முடியாது பிரதர் அப்படிங்கிற மாதிரி கிராண்ட் பிரின்ஸ் கை கொடுத்து பேச ஐயோ என்ன பார்த்து பிரதர்னு சொல்லிட்டாரு. நான் அவளை எங்கவா இருக்க அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட போய் நிக்க அவ முடியெல்லாம் சரி பண்ணி விடுறா. இந்த பக்கம் இப்படியாப்பட்ட சடங்கு போயிட்டு இருக்கும்போது ஜாய்க்கும் டூக்கும் வேற வேலையே இல்ல. அதனால தனியா உட்காந்து கேஃபிடீரியால மீட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு மாதிரி ஜோய் கேட்க ஆமா நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமா நேத்து கூட பிசிஷியன் வந்து செக் பண்ணும்போது ரொம்ப பதட்டத்துல ஹார்ட் பயங்கரமா பீட் ஆற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்ப ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரையும் பார்த்தா ரொமான்டிக் மூட்லயே சுத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல அப்படியா அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்க எனக்கு ஒரு கால் வந்துருச்சு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா அவ கிளம்ப எங்க கால் வந்துச்சு மெசேஜ் தானே வந்துச்சு நீ ஒண்ணு பண்ண இங்க இருக்கிறது மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிருச்சு நான் சீக்கிரமா வரேன் அப்படின்ட்டு அவ அவசர அவசரமா கிளம்ப அந்த இடத்துல இது ஒரு ரோஸ் மாதிரியே இவங்க கிட்ட பேசிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருப்பா போல இருக்கு. அதையே பாத்துக்கிட்டு அவ போறதையே நோட் பண்ணிட்டு அப்படியே வழிஞ்சிட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் கிராண்ட் டேபிள்ல எல்லாரும் சாப்பிடும் போது குடும்ப விஷயங்களை பேசுவாங்க இல்லையா. அப்போ இவ சிஇஓவா கேஸ்டல் பியூட்டில பெரிய லெவல்ல இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரதரா நீங்க சொல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க ரெண்டு பேரும் எப்ப டேட் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இவனுக்கு சுத்தமா பையனாலே பிடிக்காதே. என்னது பையனா பிடிக்காதா? ஆமா இவளுக்கு லவ் கல்யாணம் இதுல எல்லாம் விருப்பமே இல்லைங்க. ஆனா இங்க தாங்க அந்த ட்ராஃபி பாய் அப்படின்னு என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. அது அவங்க அப்பாவாலையும் ஹீரோயினாலையும் சகிச்சுக்க முடியல. ஆனா அவன் விடாம பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாப்பிளையும் இவளை பொண்ணு பார்க்க வந்த போது ஒவ்வொருத்தர் ஜெய்சாண்டிக்கெல்லாம் இருந்தாங்க. யாரையுமே இவளுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயி வாய மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல திரும்ப திரும்ப அவன் பேசிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு அன்னிக்காரியோ நீங்க ரெண்டு பேரும் பெர்ஃபெக்ட் கப்பல்னு சொல்ல வராருங்க வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரனை பார்த்து குடிக்கிறது ஸ்டாப் பண்றியா அப்படின்னு சைகையும் காட்டுறா. ஆமா நீங்க பெர்ஃபெக்ட் கப்பல் தான் நானும் ஃபீல் பண்றேன்னு சொல்ல இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஆக்சுவலா எனக்கு இவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் விருப்பம் இல்லைங்க. ஏன்னா இவ ரொம்ப செல்ஃபிஷ். சின்ன வயசுல இருந்தே தன்னை பத்தி மட்டும் தான் சுயநலமா திங்க் பண்ணக்கூடியவ. பீஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த அரண்மனையில வந்து இவ ஏதாவது கலங்கத்தை உண்டு பண்ணிடுவாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்குள்ள டக்குன்னு சிரிப்பு வருது. ஆமா நான் தான் கலங்கத்தை உண்டு பண்ண போறேன். அரண்மனை அமைதியான பூங்கா தான். நான் கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட அன்னைக்கு என்னை பத்தி ஊர் உலகமே பேசுச்சு. அதெல்லாம் ஏன் ஆட் பண்ணிக்கல? என்னப்பா பேசுறீங்க? நீங்க வெட்டிங் கிஃப்டா நகையிலேருந்து புடவை வரைக்கும் கொடுத்து அனுப்புவீங்கன்னு பார்த்தேன். இப்ப என்னை பத்தி கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுப்பீங்க போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு? எனக்கு பிடிச்ச லைஃப நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம்லாம் உங்க கூட சாப்பிட எனக்கு விருப்பமே இல்ல. மீதி சாப்பாட்ட எனக்கு பசி எடுத்தா நான் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு கிளம்பிடுறா. பட் இது கிராண்ட் பிரின்ஸுக்கு சாதாரண விஷயம். அவரும் டக்குன்னு எழுந்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் ஏன் இப்படி இருக்கான்னு ஃபீல் பண்ணவ நேரா அவளோட பெட்ரூம் கதவை தட்டி சாங்கி ஜூ கதவை தர அப்படின்னு வெளியில நிக்க. பட் அவ கதவை திறக்கல. உள்ள போய் பார்த்தா அவளோட பெட்ரூம் முழுக்க அவார்டும் டிராஃபியுமா குவிஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு தான் சாதிக்கணும் ஒரே வெறியில வாழ்ந்திருப்பா போல இருக்கு. ஹீரோ வரத ஹீரோயின் பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட என்னோட கோவம் குறைஞ்சோன்னே நானே நார்மல் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எங்கேயும் போல அவன் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கேன். அவன் கோவம் குறையட்டும் அப்படின்னு சொல்ல உனக்கு எதுவும் செகண்ட் தாட்ஸ் இல்லையா? என் குடும்பம் என்னை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு
உள்ள மதர் குயின் பேசாததை விடவா எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் எங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு சொல்ற, எனக்கு பிடிக்கல நீ சொல்ல மாட்டியா? எங்க அப்பனை எனக்கு பிடிக்கல, எங்க அப்பா பண்றது எல்லாமே ஒரு ஆக்டிங், எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான், உன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா பலன் கிடைக்கும் தான் பேசவே செய்வாரு, எல்லாமே ஒரு நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல, ஆனா நீ ஒரு நிமிஷம் என்ன ப்ரூவ் பண்ண சொன்னீனா என்னோட காதலை நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஏய் பை சான்ஸ் என் மேல உனக்கு காதல் வந்துச்சுன்னா, அதுவும் உண்மையான காதல் வந்துச்சுன்னா, உன்னோட காதல் ஃபர்ஸ்ட் டைமா அப்படிங்கிற மாதிரி சுத்தி வளைச்சு கேட்க உனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா என்னோட அழகு எல்லா ஆண்மகனையும் இழுக்கக்கூடியதுதான், ஆனா உன்னோட கண்ணு மட்டும் வேற மாதிரி என்ன பாக்குதே அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, திரும்பவும் அவளையே அப்படியே உத்து பார்த்துட்டு இவனும் கக்க பக்கன்னு சிரிக்கிறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து பிடிக்கும், நீ என்கிட்ட கோவமா பேசினதுல இருந்து, வெறுப்பா நடந்துகிட்டதுல இருந்து, செகண்ட் டைம் போட்டியில பார்த்த அன்னைக்கு கூட, ஏன் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்ட அன்னைக்கு கூட, ஒவ்வொரு டைமும் நீ பேசுற பேச்சுல இருந்து உன்னை பாக்குற பார்வை எனக்குள்ள ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு எந்தவித செகண்ட் தாட்ஸும் இல்லை, உனக்கு செகண்ட் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் தடையா இருக்க மாட்டேன், நீ நார்மலா என்ன அக்செப்ட் பண்ணா போதும், லைட்டா உன்னோட ஹார்ட்ல என்ன நினைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கும் காதலுக்கும் எட்டா தூரம் போல இருக்கு. அப்படியே அவனை பார்த்துட்டு எனக்கு உன் மேல பாசம்லாம் இருக்கு, எப்போ உன் மேல பாசம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கக்க பக்கன்னு சிரிக்கிறா. ஆனா அவளுக்குள்ள காதல் வந்துச்சான்னு கேட்டா அதுதாங்க தெரியல. இந்த பக்கம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க அரண்மனைக்கு ரிட்டர்ன் திரும்பி போகும்போது இந்த பக்கம் ஹீரோயினோட கொஞ்சம் ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். அதை பார்த்து இவனுக்குள்ள ஒரு வித சந்தோஷம், பரவாயில்லையே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நேசிக்கிற போல இருக்கு அப்படின்ட்டு இவனோட கையை எடுத்து அவளோட கை பக்கத்துல வைக்க, அந்த நேரத்துல ஜாங்கு கால் பண்ண, இவ எதேச்சியா கையெடுக்க மிஸ் ஆயிடுது, கால் எடு அப்படின்னு சொல்ல, இவளும் போன் அட்டன் பண்ண கிராண்ட் பிரின்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு, என்னோட பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு போனை ஹீரோ கிட்ட கொடுக்க ஸ்பீக்கர்லயும் போட சொல்லிடுறான். அந்த நேரத்துல உங்க அப்பா எப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பாவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்ல, ஓ அப்படியா, உன்னோட அண்ணன் எப்படி பிஹேவ் பண்ணா, நார்மலா பேசினானா இல்ல எப்பவும் போல கன்ஃபியூஸ் பண்ணி பேசினானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் நார்மலா தான் பேசினா இந்த மாதிரி அவ பாட்டுல போனை பேசிட்டு வர, இந்த பக்கம் இவன் எதையோ திங்க் பண்ணிட்டு விண்டோ வழியா வெளியில பாத்துட்டு இருக்கான். அப்படியே கார் அரண்மனைக்கு போயிடுது. அதுக்கப்புறம் நேரா போய் அரண்மனையில இறங்கினோன்னு, கல்யாண நாள் அன்னைக்கு நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, காதுல போய் எதையோ சொல்லிட்டு கிளம்பிடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ அரண்மனைக்கு வரும்போது அங்க இருக்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவா. ஸ்டூவர்டும் இவ கூட சந்தோஷமா தான் பேசுவா. ஆனா இதுல ஒரு ஸ்பை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். போறதுக்கு முன்னாடி எப்படி பாசமா பேசிட்டு போறாரு பாரு, அண்ட் பிரின்ஸ்னா கிராண்ட் பிரின்ஸ் தான், அவர் சொல்லும் போது எனக்கெல்லாம் நர்வஸா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசி சிரிக்க, அப்போ ஹீரோயினுக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோ இங்கெல்லாம் வேண்டாம், புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்ட்டு அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் வேற வேற ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் செம்மையா சாப்பிட்டு உட்காந்துருக்கா. அங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பாடை சாப்பிடும் போது பக்கத்துல ஸ்டூவர்ட் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு எடுத்து வைக்க, அங்க இருக்கவங்களும் இன்னைக்கு டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணாம எல்லாரும் ஒரு புடி அப்படின்ற மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சாமையா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தி மட்டும் ஒரு மாதிரி சங்கோஜமா உட்காந்துட்டு இருக்கிறத டூ பார்த்துட்டு, என்னாச்சு நீ ஹாப்பியா இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிட சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவதான் ஸ்பை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பட் அவங்களுக்கு தெரியறதுக்கு நாளாகும்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்ல கிராண்ட் பிரின்ஸ் நேரா பிரைம் மினிஸ்டர் பார்க்க போயிருக்காரு. அத அங்க இருக்க சேவகன் வந்து சொல்ல, என்ன திடீர்னு சொல்லாம கொல்லாம என்ன பார்க்க வந்திருக்காரு, இது வர சொல்லுன்னு சொல்ல, அதுக்குள்ளேயே கிராண்ட் பிரின்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டு பிஸியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி என்ன விஷயம் பேச வந்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேட்க, எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை விரும்புறேன், அது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், ஆனா உன்னோட மைண்ட எதை சேஞ்ச் பண்ணுச்சு, சும்மா அவளுக்கு எதுக்கு கால் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, பிரைம் மினிஸ்டரும் யோசிச்சுக்கிட்டே, இது ஹிஜுக்கு தெரியுமா, இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவகிட்ட சொன்னேன்னு சொல்லல, என் மனசுல இருக்குன்னு உன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, ஆனா அவகிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டமாச்சே, அவ அதெல்லாம் ஏத்துக்கிற பொண்ணு கிடையாது, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, அது ஒரு அக்ரிமெண்ட்லங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்ல, அங்க கட் பண்ணி கிராண்ட் பிரின்ஸும் வெளியில வர மாதிரி இருக்கு. சோ கூட வரும்போது அன்னைக்கான அப்பாயின்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கான், நமக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் வேற ஒரு மீட்டிங் இருக்கு, அப்புறம் லஞ்ச் சாப்பிடணும், ஆனா டூவோட லஞ்சை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டே வந்தவன் கிராண்ட் பிரின்ஸை கார்ல ஏத்தி விட்டுட்டு இவனும் பின்னாடி இருக்கிற கார்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு சாப்பிடறதுக்கு மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் டிராவல் பண்ணி போகும்போது ஹீரோயினோட ஆட் எல்லாம் டிவில ஓடிட்டு இருக்கு.
அதை பார்த்துட்டு ராயல் ஹைனஸ் உங்களோட மனைவி போட்டோ எந்த அளவுக்கு பிரபலம் தெரியுமா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பிரபலம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் இவன் மெசேஜ் பண்றத பார்த்து இவ ரசிச்சிட்டு இருக்கா. ஆனா ஆபீஸ்ல இருக்கவங்க மொத்த பேரும் இது வரைக்கும் இவ போனை பார்த்து மெசேஜ் பார்த்து சிரிச்சதே இல்லையே, தலைவி காதல்ல விழுந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவளுக்குள்ள அப்பப்போ ஒருவித சிரிப்பு வருது, தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறா, தனியா பேசுறா. ஆனா இந்த மாதிரியான டைமிங் ஒரு மெமரபிள் மூமெண்ட் இல்லையா. அடுத்த சீன்ல மேரேஜுக்கான சடங்குகள் ஆரம்பிக்குதுங்க. இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ்க்கு கிராண்டான ட்ரெஸ் போட்டு பாக்குறாங்க. அத சோயும் நின்னு ரசிக்கிறாரு. பக்கத்துல மிஸ் சோயும் நின்னு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நீங்க உங்களோட வைஃப அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி அத ப்ராப்பரான சென்டென்ஸ்ல கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பக்கம் கிராண்ட் பிரின்ஸ்க்கு அது சுத்தமா சொல்ல வரல, வெக்கமா வருது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு மணப்பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளை பாருங்களேன், ஏதோ கேஷுவலா ஒரு அவுட்டிங் போறதுக்கு கிளம்புற மாதிரி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதையும் ட்ரூவார்ட் தான் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அண்ணனும் அண்ணியும் அந்த இடத்துக்கு வராங்க. அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ்க்கும் எப்படி ஒரு அரண்மனையிலேருந்து வர்றவங்கள மரியாதை செலுத்தி வரவழைக்கணும்னு கூட தெரியாது. ஆனா நானு ஒரு நோபல் ஹவுஸ் சேர்ந்தவ, எனக்கு உனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ட்டு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த சடங்குக்கு நானாவே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே சிரிப்போட பார்க்க என்னோட ட்ரெஸ்ஸிங்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் ஒரு மாதிரி வைப் பண்ணி காட்ட, அப்ப எங்க உன்னோட ஷூவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஷூ எடுத்து இவங்களாம் கீழே வைக்க அத அவ காலால மிதிச்ச உடனே எல்லாரும் பதறி போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கரெக்ட் சைஸ்ல இருக்கா, ஈஸியா போட முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அன்னிக்காரி பயங்கர திமிரா சொல்ல, நம்ம தலைவிதான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாளே. அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வர, ஜாங்கு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசி ஹீரோயினை கூல் பண்ண, நீ வந்தீனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், சீக்கிரம் வா அப்படின்னு அவ சொல்ல இந்த பக்கம் குயின் மதரை காட்டுறாங்க. உங்களோட அசிஸ்டன்ட் கூட வேகமா ஓடி வராங்க. ஆப்போசிட்ல பிரைம் மினிஸ்டர், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரைம் மினிஸ்டருக்கு பின்னாடி இருக்கவங்களாம் குயின் மதரை பார்த்து வணக்கம் சொல்ல, என்ன குயின் இன்னும் ட்ரெஸ் அப் பண்ணாம அப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு எல்லாமே மறந்து போச்சா, சரி நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், நீ சீக்கிரமா வா அப்படின்ட்டு வேகமா அவங்க நடந்து போக இந்த பக்கம் மணப்பெண் ரெடியாகி வெளியில வரா. பாக்குறதுக்கே செம்ம ஃபன்னியா இருக்குல்ல. ஆனா இதுதான் ஜோசன் காலகட்டத்து கல்யாண பொண்ணோட கெட்டப் போல இருக்கு. எல்லாமே ஓகேங்க, ஆனா கண்ணத்திலையும் நெத்திலையும் ஒரு பொட்டு மாதிரி வச்சிருக்காங்களே, அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மணப்பெண் வந்த உடனே ஷூ போட்டுட்டு அப்படியே வெளியில வர அன்னிக்காரியோ, ஐயோ உண்மையாவே ஹிஜு ரொம்ப அழகா இருக்கா, மகாராணி உடையில பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட அங்க இருக்கவங்க எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டோ, உங்களுக்கு மகாராணி ஆறதுக்கு விருப்பம் தானே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க இவளும் மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமைதியா நிக்க, அடுத்து மணமாப்பிள்ள வரப்போறாரு போல இருக்கு ஆரவாரப்படுத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்போ கிராண்ட் பிரின்ஸ் அலங்காரத்தோட கையில ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு படை சூழ கொடை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வராங்க. இந்த பக்கம் ஹீரோயினையும் கொடை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. ரெண்டு பேரும் மேடை மாதிரி இருக்குங்க, அது கிட்ட வரணும் போல இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு கால் தடுக்கி விட்டு டேபிள்ல டபக்குன்னு விழ அதை ஹீரோ பார்த்துட்டு டபக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆஃபரிங் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல வழிபட இந்த பக்கம் ஏதோ கப்ல தண்ணி எல்லாம் ஊத்தி ஆளுக்கு ஒரு பக்கமா குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பொறக்கிறது, ஹே உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து இவன் கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அடுத்து பொண்ணோட அப்பா, இங்க பாரு இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், குடும்பத்துல மணமகன் சொல்றதெல்லாம் நீ ஒரு கமெண்டா எடுத்துக்கணும், அவரோட ஆணைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொறுமையா குனிஞ்சு, கீழே குனியாத நிமிந்து நில்லு, நீ ஒரு மகாராணி அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அவரு தலைய குனிஞ்சு வணக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல கிராண்ட் பிரின்ஸ் ஏதோ ஒரு பேனரை புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி பாதி மூஞ்ச மறைச்சிட்டு நிக்கிறான். இந்த பக்கம் இவளும் கைய நேரா இப்படி வச்சுக்கிட்டு சோ கியூட் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டு அழகா ஸ்மைல் பண்ண, அவனுக்கு இவளோட கெட்டப் பார்த்து செம்ம சிரிப்பு. கல்யாணமும் விமரிசையா நடக்குது. எல்லாமே இத கொண்டாடுறாங்க. அப்படியே ஊர்வலமும் பொண்ணு மாப்பிளையும் போக கொரியால இருக்க மொத்த பேருமே மகாராணி மகாராஜாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எல்லாருமே உட்காந்து இதை ரசிச்சிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தி மட்டும் ஏதோ தேம்பி அழற மாதிரி இருக்குங்க. அது ஏனே புரியல. இதுக்கப்புறம் இங்க வரமாட்டாங்கன்ட்டு மத்தவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் நினைச்சு சோகமா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அப்படியே பியர்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இவங்க ஊர்வலத்துல போயிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஊர் உலகமே இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்க ஹீரோயினை சொல்லவா வேணும், போட்டோனாலே அப்படியே போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறா, ஹார்ட் சொல்றா, கிஸ் பண்றா, பை சொல்றா. இந்த பக்கம் மகாராணியும் பிரைம் மினிஸ்டரும் இங்க நடந்துட்டு இருக்க விஷயங்கள் மொத்தத்தையுமே டிவில
சீரியலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு சுத்தமா இதை தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவன் மேல கிரஷ் போல இருக்கு. இத மகாராணியும் நோட் பண்றா. ஏன் இந்த அளவுக்கு டென்ஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் எதுவுமே பதில் சொல்லல. ஆனா நீங்க நடந்துக்கிறத பார்த்தா என்னால நம்பவே முடியலன்ற மாதிரி மகாராணி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பல்லக்குல இருந்து இறங்கி கை கொத்து அரண்மனைக்குள்ள நுழைய அந்த நேரத்துல மிஸ் ஜோய் முன்னாடி நின்றுட்டு அவங்கள வாழ்த்தி வரவேற்க, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கை கோத்து ஜோடியா நடந்து போனோம், உன் பக்கத்துல எப்படி நடந்து வரதுன்னு ரிஹர்சல் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை கோத்துட்டு அப்படியே பொறுமையா நடந்து போக அழகான மியூசிக் அந்த சமயத்துல அரண்மனைக்குள்ள அவங்க ஸ்டெப் இன் பண்ற மாதிரி இருக்கு. சோ அப்படி அங்க இருக்கவங்க எல்லாம் போட்டோவா எடுத்து குவிக்கிறாங்க. மெஜஸ்ட்ரி அழகான ட்ரெஸ் அப்ல உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துல மகாராணியும் மகாராணியோட ட்ரெஸ் அப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மெதுவா நடந்து வர மகாராணிக்கு செம கடுப்பு, பிரைம் மினிஸ்டருக்கு அதை விட கடுப்பு. ஆனா எல்லாருமே வணக்கம் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் போய் அரசவைக்கு வணக்கம் சொல்ல அந்த நேரத்துல பிரைம் மினிஸ்டர் கிராண்ட் பிரின்ஸ் லியோன் மக்கள் சார்பாகவும் இந்த அரண்மனை சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துறேன், ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு கிராண்ட் பிரின்ஸ பார்த்து விஷஸ் பண்ண கிராண்ட் பிரின்சஸும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பிரைம் மினிஸ்டர் விஷஸ் சொல்லிட்டு அவளை பார்க்க அடுத்த செகண்ட் இவ தேங்க்ஸ்னு தலையை குனிஞ்சு தேங்க் பண்ண போக அவ்வளவுதாங்க இருமலா வருது. கண்ணெல்லாம் அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. கிராண்ட் பிரின்ஸ் அப்படியே பாக்குறா. அதே செகண்ட் மயக்கம் போட்டு கீழே விழ பிரைம் மினிஸ்டரும் மகாராணியும் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அரண்மனை ஏறவே இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு சோகத்தோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. கண்டினியூஸா இந்த டிராமாவை பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன்ல வைங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.